வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஆவரேஜ் பண்றது அப்படின்னா என்ன, ஒரு ஸ்டாக் ஆவரேஜ் பண்றப்ப எப்ப அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுது, எப்ப அந்த ஸ்டாக்கோட விலை டவுன் ஆகுது, இத பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதனால ஏறுது எதனால இறங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாம டாப் 10 புரோக்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இப்ப மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இத பத்தி எங்களுக்கு கிளியரா சொல்லுங்க. ஃபுல் டைம் சர்வீஸ் புரோக்கர்ஸ் யாரு, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் யாரு, இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் செல்வன்ற ஒருத்தர் கிளியரா கேட்டிருக்காரு. அதாவது ஒரு ஸ்டாக்கு நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ரேட் அப் ஆகிறப்ப நம்ம வாங்குறப்ப அதோட ரேட் ஏறுது, அதே மாதிரி டவுன் ஆகிறப்ப வாங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்குது. இது எதனால இப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் எந்த ஆப் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, இப்ப டிஃபால்ட்டா புரோக்கரேஜ் அமௌண்ட் 20 ரூபாய் 25 ரூபாய் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, அது எப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே ஒரு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதுல என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, சோ அதை பத்தி டீடைலாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ அவர் செக் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு ஸ்டாக் பிரைஸ் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க 2020 ட்ரிபிள் ஏன்ற ஸ்டாக் ஒரு 100 ரூபாய்ன்ற வாங்கியிருக்கீங்க. குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி பை பண்ணிருக்கீங்க. அப்ப 100 ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபான்ற ரேட் அப்படின்னா நமக்கு என்ன பிரைஸ் வருது அப்படின்னா 10,000 ரூபாய்ன்ற அமௌண்ட் வருது. அதே 3/5/2024 இன்னைக்கு ரேட் அதோட அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 150 ரூபாய் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் அதாவது 150 ரூபாய்ன்ற ரேட்ல 100 குவான்டிட்டியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் அப்படின்னு வருது. இப்ப டோட்டலா உங்ககிட்ட இருக்கிற குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா 200 குவான்டிட்டி இருக்கு. இதோட ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் குவான்டிட்டி 200 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின பிரைஸ் ஒரு 10,000 ரூபாய். இப்ப நீங்க வாங்கின ஒரு 100 குவான்டிட்டியோட ஸ்டாக் 10,000 ரூபாய். டோட்டல் குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் 200. அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ் 125 ரூபாய்னு கிடைக்கும். சோ இப்படித்தான் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஆவரேஜ் பண்றப்ப ரைஸ் ஆகுது. அதாவது ஒரு ஸ்டாக் விலை ஏறப்ப வாங்கினீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா இருக்கிற ஸ்டாக்கோட பிரைஸை விட ரேட் ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப அவருக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அப்பல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வாங்கணும்னா நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதே சேம் மாதிரி ட்ரிபிள் ஏன்ற கம்பெனியோட ரேட் நம்ம 100 ரூபாய்னு 2020 வாங்கியிருக்கோம். அப்ப வாங்கின குவான்டிட்டி 100 குவான்டிட்டி பிரைஸ் 100 ரூபாய்னு வச்சா அப்ப இருந்த பிரைஸ் 100 ரூபாய்னு வச்சா 100 குவான்டிட்டியோட ரேட் ஒரு 10,000 ரூபாய் வருது. இன்னைக்கு ரேட் பிரகாரம் அந்த ஸ்டாக் 50 ரூபாய்ன்ற இருக்கு அப்படின்னா 100 குவான்டிட்டி பை பண்றோம். அப்ப 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி 50 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5,000 ரூபாய்ன்ற ரேட் வருது. இப்ப டோட்டல் குவான்டிட்டி 200 மாறுது. இப்ப ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல் வாங்கினது 2020 ஒரு 10,000 ரூபாய். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கினது ஒரு 5,000 ரூபாய். டோட்டலா நம்மகிட்ட இருக்கிற குவான்டிட்டி 200 குவான்டிட்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் மாறுது. நம்ம 2020 வச்சிருந்தப்ப அதோட ரேட் 100 ரூபாயா இருந்துச்சு. இப்ப 75 ரூபாயா மாறி இருக்கு. சோ இப்படித்தான் ஒரு ஸ்டாக் அதோட ரேட் கரெக்ஷன் ஆகிறப்ப நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ பிரைஸ் டவுன் ஆகுது. சோ இப்ப அவருக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் எப்ப ரைஸ் ஆகுது, அதாவது ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கப்ப நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளோட பையிங் பிரைஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். டவுன் ஆகிறப்ப கரெக்டா நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பையிங் பிரைஸ் லெவல் குறையும். அதே மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டாக் புரோக்கரை எப்படி செலக்ட் பண்றது, இதுல ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னா யாரு, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்னா யாரு, இதுல ஃபுல் சர்வீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்க எல்லாமே டெஃபினட்டா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க நல்ல எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லாதவங்க அவங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்போம். சோ இதுல இருக்கிற மெயின் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது இல்லாம டாப் 10 புரோக்கர்ஸ் யார் யார் இந்தியாவில் இருக்காங்க, அதுல பெஸ்ட் புரோக்கர்ஸ் யாரு, அவங்களோட புரோக்கரேஜ் அமௌண்ட் எவ்வளவு வருது, ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ல யாரு பெஸ்டா இருக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்ல யாரு பெஸ்டா இருக்கிறாங்க, இதை பத்தி நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதோட இந்த வீடியோவும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்ல ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்கு, HDFC செக்யூரிட்டிஸ் இருக்கு, கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இருக்கு, ஷேர்கான் இருக்கு, மோதிலால் ஒஸ்வால் இருக்கு, எட்வைஸ் இருக்கு, ஆஞ்சல்
புரோக்கர்ஸ் இருக்கு. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்வீசஸ் புரோக்கர்ஸா இருக்காங்க. கால் சென்டர்ஸ் இருக்கு, எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோதா இருக்கு, அப்ஸ்ட்ராக்ஸ் இருக்கு, 5 பைசா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஸ்மார்ட் இருக்கு. இது எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸா இருக்கு. இதுக்கு உண்டான மெயினான டிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கரை செலக்ட் பண்ணணும், இல்ல அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கரை செலக்ட் பண்ணணும். ஸ்பெசிபிக்கா வந்து மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு உண்டான வேலிட் ரீசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க, டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.